அனைவருக்கும் அம்பாள் சுகன்யாவின் வணக்கங்கள். கடந்த 6 வருட காலமாக நம்முடைய பிஜேபி கட்சியில நான் பல பொறுப்புகள்ல வேலை பார்த்துட்டுருக்கேன். கடந்த 1 வருட காலமாக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்காக அயராது எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி நாடாளுமன்ற தேர்தலும் வந்துச்சுங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல எனக்கு என்னுடைய சென்டர் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் அறந்தாங்கில இருக்க கேர்ல்ஸ் ஹை ஸ்கூல். அங்க போய் பார்த்தோம்னா, அந்த வாக்காளர் பட்டியல்ல என்னுடைய பேர் இல்லங்க. ஆனா, போன உள்ளாட்சி தேர்தலையும் நான் ஓட் போட்டிருக்கேன். 1 மாதத்திற்கு முன்பு நம்ம மாநிலத்திலேருந்து நமக்கு எல்லாருக்கும் புக்லெட் வந்துச்சு பார்த்தீங்களா? பூத் வைஸ் செக் பண்றதுக்கு. அதில என்னுடைய பேர், ஐடி நம்பர் எல்லாமே இருக்குது. நான் தான் செக் பண்ணிட்டு குடுக்குறேன். ஆனா, இன்னைக்கு வாக்காளர் பட்டியல்ல நான் ஓட்டு போட போற இடத்துல போய் அங்க செக் பண்ணா, என்னுடைய பேர் மட்டும் இல்ல, என்னுடைய குடும்ப அங்கத்தினர் அனைவரோட நேம் லிஸ்ட்டும் அதில இருக்குதுங்க. இதற்கு நான் யார்ட்ட போய் கேட்க முடியும்? யார்ட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியும்? இது யார பொறுப்பு ஏத்துக்குவாங்க? நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுங்க. ஏன்னா, ஒரு வேலிடேஷனோ இல்லாட்டி அப்டேஷனோ பண்றப்போ, வாக்காளர்கள்ட்ட கேட்காம நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணதுனால தான், இப்படி என்னுடைய நேம் லிஸ்ட்லேருந்து என்னுடைய டேட்டாஸே டெலீட் ஆயிருக்குது. என்னுடைய ஜனநாயக கடமையை என்னால செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. என்னுடைய பாரத பிரதமர் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும், நம் நாட்டிற்காக சேவை செய்து கொண்டிருக்கும் பாரத பிரதமருக்கு என்னுடைய வாக்க செலுத்த முடியலன்னு எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்குதுங்க. இன்னைக்கு கேட்கிறேன், நான் இதையும் செக் பண்ணி பார்க்குறேன் 1 மாதத்துக்கு முன்னாடி. ஒவ்வொரு தொகுதியா நம்முடைய பேச்சாளர்களுக்காக, நம்முடைய கேண்டிடேட்ஸ்க்காக போய் பேசிட்டு வரேன். வரப்போ ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. கால்ல 2 ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சரோட தான் நான் ஓட் போடவும் போறேன். ஆனா, அங்க போய் பார்த்தா என்னுடைய நேம் லிஸ்ட் இல்ல. 3 மணி நேரம் அங்க நானும் எல்லா பூத்தையும் செக் பண்ணிட்டேங்க நானு. சரி ஒருவேள ஜம்ப் ஆயிருக்கும் வேலிடேஷன் பண்றப்போ, அப்டேஷன் பண்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு 35வது பூத்துக்கு 34 செக் பண்ணி, 36, 37, 38 இந்த மாரி எல்லா பூத்தையும் செக் பண்ணி பார்க்குறோம் 3 மணி நேரம் உட்காந்து.